எனக்கா எண்டு கார்டு போடுறீங்க? எனக்கு எண்டே இல்லை. இந்த வசனத்தை கேட்கும்போது வடிவேலு தான் நமக்கு இன்னும் முன்னாடி வந்து போவார். ஆனால் உண்மையிலே இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் நம்ம சூப்பர் ஸ்டார் தான். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பிலிருந்தே இதுதான் ரஜினியோட கடைசி படம் என்று பல படங்கள் பேசப்பட்டது. பாபா படத்துக்கு பிறகு ரஜினி சினிமாவை விட்டு விலகப் போறார் என்று கூட பேசப்பட்டது. ஆனால் அவர் அடுத்த இன்னிங்ஸ் தொடங்கி 20 வருடங்களா பின்னி பெடல் எடுத்து கொண்டிருக்காரு. அண்ணாத்த படம் சூப்பர் ஸ்டாருக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. சரி, இனி ரஜினி அவ்வளோதான் என பேசப்பட்டது. ஆனால் ஜெயிலர் அந்த பேச்சை அப்படியே மாற்றிவிட்டது. ஜெயிலர் படம் கொடுத்த உத்வேகத்தில் ரஜினி அடுத்தடுத்து வேட்டையன் மற்றும் கூலி படங்களை தொடங்கி நடித்து கொண்டிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தன்னுடைய கடைசி படம் இருக்க வேண்டும் என ரஜினி ஆசைப்பட்டார். அதுதான் ரஜினியோட கடைசி படம் என பேசப்பட்டது. ஆனால் தற்போது வேறு ஒரு தகவல் உருவாகி ரஜினி ரசிகர்களிடம் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் ஆச்சரியத்தில் ஆதிட்டிருக்கு. ரஜினி கூலி படத்திற்கு பிறகு இயக்குனர் ஷங்கரோடு இணைந்து ஒரு படம் பண்ண இருக்காராம். அதுவும் வரலாற்று கதை. ஷங்கர் ஏற்கனவே வேல்பாரி எனும் நாவலை சூர்யாவை வச்சு இயக்க இருப்பதா செய்திகள் வெளியானது. ஆனால் தற்போது இந்த நாவல் கதையில் ரஜினி தான் நடிக்க இருக்காராம். இந்த படம் 1000 கோடி பட்ஜெட்டில் உருவாக இருக்கான். ஈரோஸ் அந்த தயாரிப்பு நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க. இதுவரை ரஜினி ஷங்கர் கூட்டணியில் வெளியான படங்கள் மற்றும் பட்ஜெட் என்னன்னா, சிவாஜி படம் 50 கோடி பட்ஜெட்டில் உருவானது. எந்திரன் படம் 132 கோடி பட்ஜெட்டில் உருவானது. எந்திரன் 2 படம் 570 கோடி பட்ஜெட்டில் உருவானது. இப்போ உருவாக போகிற ஷங்கர் மற்றும் ரஜினியோடைய வேல்பாரி நாவல் பார்த்தீங்கன்னா 1000 கோடி பட்ஜெட்டில் உருவாக போகுது. இதை தொடர்ந்து மீண்டும் இவங்க 3.2 படத்தில் ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த வேல்பாரி பண்ணுற கலெக்ஷன்ஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு பார்த்து ஒரு 2000 இல்லை 3000 கோடியில் ஒரு படத்தை நம்ம ரஜினியை வச்சு எடுக்கணும்னு ஷங்கர் பிளான் பண்ணியிருக்காராம். ராஜமௌலியுமே பார்த்தீங்கன்னா நான் ரஜினியை வச்சு பிரம்மாண்டமாக ஒரு படத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் சொல்லியிருந்தார். ஆனால் ரஜினியோட கால் ஷீட் தான் இன்னுமே அவருக்கு கிடைக்கல. இப்போ ஷங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் மற்றும் இந்தியன் 2 படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கார். இந்தியன் 2 படம் ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதைத் தொடர்ந்து இந்தியன் 3 படம் அடுத்த வருடம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படங்களுடைய ரிலீஸை தொடர்ந்து தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட சேர்ந்து நம்ம ஷங்கர் அவர்கள் படம் எடுக்க போகிறாரு. இந்த படத்தை பிரம்மாண்டமாக இருக்கும் என்றும் இதில் நீங்கள் ரஜினியை சரித்திரகால ரஜினியாக கோச்சரியானுக்கு அப்புறம் பார்ப்பீங்க என்றும் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஷங்கரோடு சேர்ந்து பண்ண போகிற படம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும், நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன, மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும்.